years. Today we can see chapter 2 and second session. So, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுனா மணி மார்க்கெட் வெர்சஸ் கேபிட்டல் மார்க்கெட், பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தைக்கு உள்ள வேறுபாடு என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, டியூரேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது நிதி காலம். ஸோ மணி மார்க்கெட்டில் டியூரேஷன் ஆஃப் ஃபண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதுனா ஷார்ட் டேர்மாக இருக்கும், அதாவது வித்தின் 1 year அவ்வளோதான் இருக்கும். தென் கேபிட்டல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது லாங் டேர்ம், இட் இஸ் எக்ஸீடிங் 1 year. ஸோ பண சந்தையில் 1 வருஷத்துக்குள்ளவும் மூலதன சந்தையில் 1 வருஷத்துக்கு மேலேயும் இருக்கக்கூடியது தான் என்ன இந்த காலம். தென் செகண்ட் ஒன் பாரு, சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ். சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ், திஸ் மார்க்கெட் supplies funds for financing current business operations, working capital requirements of industries and short period requirement of government. ஸோ இப்போ இது யாருக்கெல்லாம் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்குது அண்ட் ஷார்ட் பீரியட் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஷார்ட் பீரியடில் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுருக்கு. கவர்மெண்ட்க்கும் தேவையான இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தரோம் கரண்ட் பிஸ்னஸில். ஆனால் இங்கே கேபிட்டல் மார்க்கெட் எப்படி இருக்குது, திஸ் மார்க்கெட் சப்ளைஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் ஃபினான்சிங் த ஃபிக்ஸட் கேபிட்டல். கேபிட்டல் எப்படி இருக்கீங்க, ஃபினான்ஸு ஃபிக்ஸடாக இருக்கக்கூடியது. இங்கே அதில் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் கரண்ட் பிஸ்னஸ் எப்படி இருக்கோ அது போல் அங்கே மணி மார்க்கெட்டில் சேஞ்ச் ஆகும். கேபிட்டல் மார்க்கெட்டில் அது ஃபிக்ஸடாக இருக்கும். த நெக்ஸ்ட்டு டீல்ஸ் வித் இன்ஸ்ட்ருமெண்ட், வணிக ஆவணங்கள். இட் டீல்ஸ் வித் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் கமர்ஷியல் பில். ஸோ இது எப்படி இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பில் மாதிரி இருக்குது, அதனுடைய தொடர்புடையதாக இருக்கும். பட் இன் கேபிட்டல் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாரு, இட் டீல்ஸ் வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எக்ஸெட்ரா. இது எப்படி இருக்கும், ஷேராகவும் இருக்கும், டிபெஞ்சராகவும் இருக்கும், கவர்மெண்டாகவும் இருக்கும், ஸோ கவர்மெண்ட் பாண்ட்ஸாகவும் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா டீல்ஸ் வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். தென் இது வரைக்கும் நம்ம என்னென்ன சொல்கிறேன், நிதியின் காலம், அதாவது பண சந்தையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குறுகிய காலம் 1 yearக்குள்ளே இருக்கும், இதில் 1 yearக்கு மேலே. தென் நிதி வளங்கள் எப்படி இருக்கும், தொழில் வணிகத்தில் நடைபெறக்கூடிய செயல்முறையை மூலதனத்தை பொறுத்து இருக்கும். பட் இது எப்படி இருக்கும், தேவையை பொறுத்து இருக்கக்கூடியது. வணிக ஆவணங்கள், இது எப்படி என்னென்ன இருக்கும், வணிக ரசீது போன்றவை இருக்கும். ஆனால் இதில் எப்படி இருக்கும், பங்குகள், கடனீட்டு பத்திரம், அரசு பத்திரமாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு 4th ஒன் கவனி, மணி வேல்யூ, பண மதிப்பு. ஸோ ஈச் சிங்கிள் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட். ஸோ மணி மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், அந்த மணி எப்படி லார்ஜ் அமௌண்ட்டாக இருக்கும். எவ்வளோ அதிகபட்சம் எவ்வளோ இருக்கும், 25 lakh வரைக்கும் இருக்கும். பட் இன் கேபிட்டல் மார்க்கெட் ஈச் சிங்கிள் கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஸ்மால் அமௌண்ட், ஈச் ஷேர் வேல்யூ ₹10. ஸோ இதனுடைய சிங்கிள் கேபிட்டல் மார்க்கெட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய வேல்யூ எப்படி இருக்கும், ஸ்மாலாக இருக்கும். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஷேருடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேருடைய வேல்யூ மினிமம் எவ்வளோ இருக்கும், ₹10 இருக்கும். ஆர் ஈச் டிபெஞ்சர்ஸ் வேல்யூ ₹100, டிபெஞ்சரோட வேல்யூ 100 இருக்கும். இல்லை பாரு, பண மதிப்பு எப்படி இருக்கும், ஒவ்வொரு சந்தையிலையும் நிதி ஆவணம் பெரிய மதிப்பினானவை. ஸோ நிதி ஆவணத்துடைய பண மதிப்பு எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். பட் இங்கே மூலதன சந்தையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே பெருசாக இருக்கும்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமாகவே 25 lakhs 25 லட்சம் இருக்கும். ஆனால் இங்கே மூலதன சந்தையில் மினிமம் எவ்வளோ இருக்கும், ஷேருடைய வேல்யூ, பங்குனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும், ₹10 இருக்கும். கடனீட்டு பத்திரத்துடைய வேல்யூ ₹100 இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், ரோல் ஆஃப் மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இங்கே யார் அதிக ரோல் இருக்காங்க அப்படின்னு பாரு, மணி மார்க்கெட்டில் பாரு த சென்ட்ரல் பேங்க் அண்டு கமர்ஷியல் பேங்க், அவங்க தான் மேஜர் ரோல். பட் இன் கேபிட்டல் மார்க்கெட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ளே எ டாமினன்ட். இங்கே யார் இருக்காங்க கேபிட்டல் மார்க்கெட்டில், டெவலப்மெண்ட் பேங்க்ஸும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் தான் இங்கே பெரிய பங்கு வகிக்கிற பெரிய நிறுவனங்களின் பங்கு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டில் என்ன, பணச்சந்தையில் மைய வங்கி
வணிக வங்கியும் இருக்குது. பட் இங்கே மூலதன சந்தையில் யார் இருக்கா? மேம்பாட்டு வங்கியும் காப்பீட்டு நிறுவனங்களும் இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன் அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது ஆவணங்கள் கிடைக்கும் இடம். இந்த ஆவணம் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்ற அவைலபிலிட்டி. மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஜென்ரலி டு நாட் ஹாவ் செகண்டரி மார்க்கெட். இப்போ எது கிடைக்காது? மணி மார்க்கெட்டு செகண்டரி மார்க்கெட்டில் கிடைக்காது. மூலதன சந்தை அதாவது பண சந்தை எப்படி இரண்டாம் நிலை சந்தையில் கிடைக்காது. பட் மூலதன சந்தை பாரு, மூலதன சந்தை ஆவணங்கள் பொதுவாக இரண்டாம் நிலை சந்தையில் இடம்பெறும். மூலதன சந்தையினுடைய ஆவணம் இரண்டாம் நிலை சந்தையில் கிடைக்கும். அதாவது கேபிட்டல் மார்க்கெட் வந்து எங்கே கிடைக்கும்? இன்ஸ்ட்ருமெண்ட் ஜென்ரலி ஹாவ் செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்டில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் எங்கே கிடைக்காது? செகண்டரி மார்க்கெட்டில் எது கிடைக்காது? மணி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட்டில் கிடைக்காது. பட் கேபிட்டல் மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட்டில் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட்டு ஒரு மணி ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? மணி வேல்யூ, பண மதிப்பு என்னன்னு பார்த்தோம். தென் ரோல் ஆஃப் மேஜர் இன்ஸ்டிடியூஷன், பெரிய நிறுவனத்தோட பங்கு என்னன்னு பார்த்தோம். தென் அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட்டு ஒன் பாரு சப் டிவிஷன். ஸோ உட்பிரிவு என்னென்ன இருக்குது அப்படின்னு பாரு. இன் மணி மார்க்கெட் தெர் இஸ் நோ சப்டிவிஷன். மணி மார்க்கெட்டில் எந்த ஒரு சப்டிவிஷனும் கிடையாது. இன் கேபிட்டல் மார்க்கெட் தெர் இஸ் எ டிவிஷன் ஆஃப் ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். தென் கேபிட்டல் மார்க்கெட்டில் 2 டிவிஷன் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பாரு, ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். ஸோ இப்போ உட்பிரிவு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணச்சந்தையில் எந்த ஒரு உட்பிரிவும் கிடையாது. மூலதன சந்தையில் 2 உட்பிரிவு இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைச்சந்தை மற்றும் முதல் நிலை சந்தை மற்றும் இரண்டாம் நிலை சந்தை. தென் நெக்ஸ்ட் ஒன் பிளேஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், பரிவர்த்தனை நடைபெறும் இடம். ஸோ இப்போ எங்கே நடக்குது பரிவர்த்தனை, அதாவது டிரான்சாக்ஷன் எங்கேருந்து நடக்குது? Transaction are mostly take place over the phone and there is no formal place. ஸோ இப்போ இங்கே பண சந்தையில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி மார்க்கெட்டில் ஃபோன் மூலமாக தான் நடக்குது. நோ ஃபார்மல் பிளேஸ், அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது. பட் கேபிட்டல் மார்க்கெட்டில் மூலதன சந்தையில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிவர்த்தனைக்குன்னு ஒரு முறையான இடம் பெறுகிறது. ஸோ அதுக்குன்னு ஒரு தனியான இடம் இருக்குது. ஸோ உதாரணமாக அதுக்கு என்ன அப்படின்னா, பங்கு பரிமாற்றகம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம நிறையா பிளேஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ அதை தான் குறிப்பிட்றாங்க, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே. தென் நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அதாவது பங்கேற்பாளர்கள். யார் இந்த பங்கேற்பாளர்கள்? இதில் ஃபஸ்ட்டில் பாரு, கேபிட்டல் மார்க்கெட்டில் பாரு, transaction have to be conducted without the help of brokers. ஸோ இப்போ யார் புரோக்கருடைய ஹெல்ப் இல்லாமலே நம்ம இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் இங்கே கேபிட்டல் மார்க்கெட்டில் என்ன பண்ண முடியாது? transaction have be conducted only through authorized dealers. ஸோ இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் ஷேர் போடுறோம், எடுக்கிறோம், அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னம்னா நமக்கு அங்கே என்ன தேவை? ஒரு டீலர் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் brokers, investor, merchant bankers, underwriters and commercial banks. அது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்டிவிஷன் உட்பிரிவு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். தென் பிளேஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், பரிவர்த்தனை நடைபெறக்கூடிய இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம். தென் பார்ட்டிசிபென்ட்ஸ், பங்கேற்பாளர்கள் யார் யாருன்னு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட்டு ஒன் பாரு, நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டெல்ட். ஸோ இப்போ எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே இருக்குது? த நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் டெல்ட் இன் மணி மார்க்கெட் ஆர் இன்க்ளூட். ஸோ என்னென்ன இருக்குது நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்டர் பேங்க் கால் மணி, தென் நோட்டீஸ் மணி அப் டு 14 days, தென் ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ஸ் அப் டு 3 months, 91 days treasury bill, then 182 days treasury bills. தென் நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் பேப்பர், இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்குது. ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா, இன்டர் பேங்க் கால் மணி. ஸோ இன்டர் பேங்க் கால் மணி எப்படி இருக்கும்? தென் நோட்டீஸ் மணி அப் டு 14 days. நோட்டீஸ் மணிக்கு எவ்வளோ நாள் தராங்க? 14 நாட்கள் வரையிலான அறிவிப்பு பணம் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ஸ் அப் டு
3 months. ஸோ 3 மாத கால அளவு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வைப்புகளை வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு 91 days ட்ரெஸரரி பில், 91 நாட்கள் வரைக்கும் கருவூல சீட்டில் பயன்படுத்தலாம். தென் நெக்ஸ்ட்டு 182 days ட்ரெஸரரி பில்ஸ், 182 நாள் வரைக்கும் கருவூல சீட்டை பயன்படுத்தலாம். தென் நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் பேப்பர்ஸ். ஸோ இப்போ வணிக தாள்கள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். பட் இன் கேபிட்டல் மார்க்கெட் தென் நெக்ஸ்ட்டு இன் கேபிட்டல் மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்க, த நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் கேபிட்டல் மார்க்கெட் இஸ் வெரி ஃபியூ. ஸோ இப்போ கேபிட்டல் மார்க்கெட்டில் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேம்லி ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். ஷேர்ஸும் டிபெஞ்சர்ஸும், அதாவது மூலதன சந்தையில் வர்த்தகம் செய்யப்படக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பங்குகளும் கடனீட்டு பத்திரம் மட்டும்தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு கிளைம்ஸ். கிளைம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கிளைம் அசட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் டெல்ட் இன் த மணி மார்க்கெட். ஸோ இப்போ இந்த நிதி கோரிக்கைகள் எப்படி பண்ணுறாங்க, நிதி கோரிக்கைகள் பொது சொத்து மற்றும் பத்திரத்துலேருந்து கொண்டு வராங்க, பண சந்தைக்கு கொண்டு வராங்க. பட் இங்கே மூலதன சந்தைக்கு கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு எப்படி பாண்டாகவும் ஷேராகவும் தான் இங்கே கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. தென் ரிஸ்க் இடர் அளவு. ஸோ இங்கே ரிஸ்கில் எப்படி இருக்குது கேபிட்டல் மார்க்கெட்டில், சரி இங்கே ரிஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாரு, எதுலன்னு பாரு, மணி மார்க்கெட்டில் ரிஸ்க் எப்படி இருக்குது, லோவாக இருக்குது. கேபிட்டல் மார்க்கெட்டில் ரிஸ்க் எப்படி இருக்குது, ஹையாக இருக்குது. ஸோ இப்போ பண சந்தையில் ரிஸ்க்கு குறைவாகவோ, அதாவது இடர் அளவு குறைவாகவோ, மூலதன சந்தையில் இடர் அளவு அதிகமாகவும் இருக்குது. தென் லிக்விடிட்டி, ஹை லிக்விடிட்டி இன் மணி மார்க்கெட். ஸோ மணி மார்க்கெட்டில் நீர்மைத்தன்மை எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. தென் கேபிட்டல் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி எப்படி இருக்குது, லோவாக இருக்குது. மூலதன சந்தையில் குறைவாகவும் இருக்குது. என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பாரு, நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் டெல்ட், அதாவது ஒப்பந்தத்தில் ஈடுபடும் ஆவணத்தோட எண்ணிக்கை, கிளைம்ஸ் நிதி கோரிக்கைகள், தென் ரிஸ்க் இடர் அளவு, தென் லிக்விடிட்டி நீர்மைத்தன்மை என்னென்னு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கவரி, அதாவது விலை மதிப்பு தெரிந்து கொள்ளுதல். ப்ரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னா நோ ப்ரைஸ் டிஸ்கவரி இன் மெக்கானிசம் அண்ட் எக்ஸிஸ்ட் இன் த மார்க்கெட். ஸோ இந்த மணி மார்க்கெட்டில் ப்ரைஸ் எப்படி, அதுக்கு மணிக்கு கிடையாது. பட் இங்கே கேபிட்டல் மார்க்கெட்டில் ப்ரைஸ் டிஸ்கவரி மெக்கானிசம் எக்ஸிஸ்ட் இன் கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கும் என்ன இருக்குது, மதிப்பு இருக்குது. பணச்சந்தையின் விலை மதிப்பு குறைந்த குறித்த வெளிப்படைத்தன்மை ஏதும் இல்லை. எதில், பண சந்தையில் அதுக்கு மதிப்பு எதுவும் இல்லை. தென் மூலதன சந்தையில் விலை மதிப்பு குறித்த வெளிப்படையான தன்மை இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் ரெகுலேட்டர். ஸோ சென்ட்ரல் பேங்க் இஸ் த ரெகுலேட்டர் ஆஃப் மணி மார்க்கெட். யார் இங்கே ரெகுலேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் பேங்க். யார் ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்பு இங்கே யார் அப்படின்னு பார்த்தோம்னா மைய வங்கி அதை கட்டுப்படுத்துது. தென் இங்கே பாரு, மணி மார்க்கெட்டில் பிசைட் சென்ட்ரல் பேங்க் ஸ்பெஷல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி லைக் செபி எக்ஸெட்ரா. இங்கே ஸ்பெஷலாக அவங்களுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. யார், அது யாரை மாதிரி இருக்கும் அப்படின்னா செபி. செபி மீன்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ இங்கே மைய வங்கியை தவிர செபி போன்ற தனித்த ஒழுங்குபடுத்தும் அமைப்பு கட்டுப்படுத்தும். மைய வங்கி மட்டும் இல்லாமல் செபிங்கிற மாதிரி இந்த அமைப்பில் இருக்கிறவங்களும் அவங்க என்ன கட்டுப்படுத்துகிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு அண்டர் ரைட்டிங், ஒப்புறுதி அளித்தல். ஸோ அண்டர் ரைட்டிங் இஸ் நாட் எ ப்ரைமரி ஃபங்க்ஷன். அண்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது என்ன, இது ப்ரைமரி ஃபங்க்ஷன். ஒப்புறுதி அளிக்கல் அப்படிங்கிறது முதன்மை பணி அல்ல, ப்ரைமரி ஃபங்க்ஷன் இல்லை. தென் இட் இஸ் எ ப்ரைமரி ஃபங்க்ஷன். கேபிட்டல் மார்க்கெட்டில் இது ஒரு ப்ரைமரி ஃபங்க்ஷன், முதன்மை பணி. ஒப்புறுதி அளித்தல் முதன்மை பணியாகும். தென் லாஸ்ட் ஒன் டாமினன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆதிக்க நிறுவனங்கள். ஸோ என்னென்ன இருக்குது, கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் த டாமினன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் இங்கே மணி மார்க்கெட்டில் டாமினன்ட். பட் வணிக வங்கிகள் தான் அங்கே ஆதிக்கம் செலுத்துது. தென் கேபிட்டல் மார்க்கெட்டில் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இங்கே டாமினன்ட். இங்கே யார் மூலதன சந்தையில் டாமினன்ட் பார்த்தீங்கன்னா வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் அனைத்தும், அது மட்டும் இல்லாமல் தனி சிறப்பு நிதி நிறுவனங்களும் அங்கே ஆதிக்கம் செலுத்துது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ரைஸ் டிஸ்கவரி, விலை மதிப்பு தெரிந்து கொள்ளுதல், ரெகுலேட்டர் ஒழுங்குபடுத்தும் அமைப்பு, தென் அண்டர் ரைட்டிங் ஒழுங்குபடுத்துதல், ஒப்புறுதி அளித்தல், தென் டாமினன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆதிக்க நிறுவனங்கள். தென் ஓவரலாக நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பாரு, ஃபுல்லாக
மணி மார்க்கெட் வெர்சஸ் கேபிட்டல் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் ஒன் டியூரேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் நிதியின் காலம். தென் செகண்ட் ஒன் சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ் நிதி வழங்கல். தென் தேர்ட் ஒன் டீல்ஸ் வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது வணிக ஆவணங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு மணி வேல்யூ பண மதிப்பு. தென் ரோல் ஆஃப் மேஜர் இன்ஸ்டிடியூஷன் பெரிய நிறுவனங்களின் பங்கு. தென் நெக்ஸ்ட்டு அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆவணங்கள் கிடைக்கும் இடம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு ஒன் செவன்த் ஒன் பாரு சப்டிவிஷன் உட்பிரிவு. தென் பிளேஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை நடைபெறும் இடம். தென் நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் பங்கேற்பாளர்கள். ஸோ தென் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டெல்ட் ஒப்பந்தத்தில் ஈடுபடும் ஆவணங்களின் எண்ணிக்கை. தென் நெக்ஸ்ட்டு கிளைம்ஸ் நிதி கோரிக்கைகள். தென் நெக்ஸ்ட்டு ரிஸ்க் இடர் அளவு. தென் நெக்ஸ்ட்டு லிக்விடிட்டி நீர்மை தன்மை. தென் நெக்ஸ்ட் ஒன் 14th ப்ரைஸ் டிஸ்கவரி விலை மதிப்பு தெரிந்து கொள்ளுதல். தென் ரெகுலேட்டர் ஒழுங்குபடுத்தும் அமைப்பு. தென் நெக்ஸ்ட் அண்டர் ரைட்டிங் ஒப்புறுதி அளித்தல். தென் நெக்ஸ்ட்டு டொமினன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆதிக்க நிறுவனங்கள் என்னென்ன இருக்குது. ஸோ இந்த 17 தான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ். தென் we can see in next session.